ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குரு பியோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத். என்னுடைய ஆத்மந்திரன் மகாகாளி. ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியம். ஓம் அகிஷத்வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்லப்போம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்பயும் சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அது எல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்துடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அது இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து போகுது. எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்க வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோறும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தல்வி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள் சண்டைகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதா?
இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய முகம் பொலிவு இழந்திருக்கும். ஒரு டல்லாக, என்னப்பா டல்லாக இருக்கே, என்னம்மா இப்படி இருக்க அப்படி கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்தால் உடனே உங்கள் முகம் பிரகாசம் அடையும். மற்றவங்க பார்க்கும்போது என்ன இல்லை, என்னாச்சு உனக்கு, முகம் நல்லா தேஜஸாக இருக்கே, பிரகாசமாக இருக்கே, சூப்பராக இருக்கே, இப்படி தான் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்காரனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இழுத்து போட்டு செஞ்சு இதனால் வரைக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக அது செய்யக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. சுக்கிரன் அமர்ந்தவுடன் ரிஷபராசிக்காரங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. இன்னும் வேலை உங்கள் வேலை அவங்க தெரிஞ்சவங்க ஒரிஞ்சவங்க வேலை கூட எடுத்து போட்டு செய்வீங்க, இப்படிலாம் பண்ணுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அந்யோன்யம் ஏற்பட்டுடும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, நட்பு உறவு வகையிலுமே நடக்கும். ஒருத்தர் அன்பாக ஆதரவாக இருப்பீங்க. இப்போ நேற்று வரைக்கும் சண்டை போட்டுருந்தாங்க பாரு, இப்போ கூட்டினாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தேடி வரும். உங்களை முகம் பிரகாசம் அடையுது இல்லையா, முகம் பிரகாசம் அடையுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள், பெரியவங்க முன்னோர்கள் சொல்லிட்டு. அதெல்லாம் தான் நடக்குது. 100% உண்மையான விஷயம் தான். அதுதான் நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. சில விஷயங்கள் என்னோடய அனுபவத்தில் புதுசாக சொல்லுவேன், அவ்வளோதான். அப்படி பார்க்கும்பொழுது உங்களை எல்லாமே தேடி வரும். முகம் பொலிவு அடைந்தாலே எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நடக்கும், நல்லது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடன்றது கணவனுக்கு மனைவி ஸ்தானமும் மனைவிக்கு கணவன் ஸ்தானமும் சொல்ல போகிறாங்க. அப்போ இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாமே இப்போது குறைஞ்சிடும். குறைஞ்சி அந்யோன்யம் பிறக்கும். அந்யோன்யம்னாலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை அளவில்லாமல் செலுத்துவது தான். திடீர்னு கணவன் மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்னென்ன தேவைன்னு, அது கூட இப்போ வாங்கி வந்து கொடுத்துருவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் மனைவிமார்களாமே. அதேமாதிரி மனைவிமார்கள்லாம் கணவன் வீட்டுக்கு வந்தோடனே எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க. அவருக்கு என்னென்ன தேவையோ எடுத்து கொடுக்க மாட்டாங்க, எடுத்து செய்ய மாட்டாங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேண்டி விரும்பி அவங்களே செய்வாங்க. இதனால் கணவன்மார்கள்லாம் திக்கும் கடி போயிடுவாங்க. ஆஹா என்னடா இது, நம்ம கேட்காமே நம்ம மனைவி எல்லாம் செய்கிறாங்க போகிறாங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்ததாக இந்த 7ஆம் இடம்ன்றது பயணங்கள் சாணம்னு கூட சொல்லப்படுது. அப்போ பயணங்கள் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருக்கலாம், தள்ளி போயிருக்கலாம். அதெல்லாமே இப்போது பயணம் மூலமாக நன்மை நடக்கும். ஒரு பயணம் போயிட்டு வரீங்கன்னா ஒரு லாபத்தோடு தான் திரும்பி வருவீங்க. ஒரு பயணம் போனீங்கன்னா சந்திக்கக்கூடியவரை சந்திச்சுட்டு தான் வருவீங்க. ஒரு பயணம் போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்கும், அதை வாங்கிட்டு தான் வருவீங்க. வெட்டிட்டு வானா கட்டிட்டு வருவான் பாவன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை. இந்த ராசிக்காரங்கள் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி பலனில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்லது தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய அம்சம்தான் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையிலே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம், மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை தரிசித்து வரலாம், சுமங்கலிகளுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் இவங்களை உதவி பண்ணலாம், கன்னி பெண்களுக்கு திருமண வயது ஒத்த கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கான உதவி ஒத்தாசைகள் பண்ணலாம். இதெல்லாமே தான தர்மங்கள் வகையில் சேரக்கூடிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மேலும் மேலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். இதல்லாமல் வெள்ளிக்கிழமைகளிலே சுமங்கலிகள் தாம்பூலம் கொடுப்பது, அவங்கள வரவழைத்து சாப்பாடு போடுவது, இல்லை வெளியில் நீங்கள் போகிற இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, இதெல்லாமே செஞ்சால் அவ்வளோ நற்பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு முழு பூர்ணமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா நலவும் பெற்று இந்த வாழப்போறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.